அர்ஜுனன் அந்த விக்கிரகத்திற்கு பூஜை செய்கிறான். பூஜை செய்து கொண்டே வரும் பொழுது ருக்மணி வனம் அப்படிங்கிற இடத்துல அந்த விக்கிரகத்துக்கு பூஜை செய்து அவனுடைய காலமும் முடிந்த பிறகு அந்த கிருஷ்ணனை காண கனகதாசர் வரும் பொழுது அவர் வெளியில் நிறுத்தப்படுகிறார். பக்திதான் பெரிது என்று சொல்லி கிருஷ்ணன் அவருக்காக திரும்பி நிற்கிறான். இன்று கூட நீங்கள் உடுப்பி சென்றால் கிருஷ்ணனை அந்த நவத்வாரங்கள் நிறைந்த அந்த ஜன்னல் வழியாகத்தான் காண முடியும். நாம் ராமனுக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்கிறோம், நரசிம்மருக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்கிறோமே. இந்த கிருஷ்ணார்ப்பணம் எதற்காக வந்தது என்று சொல்லும் பொழுது கடைசி அவதாரமாக நாம் கிருஷ்ணரின் அவதாரத்தை சொல்கிறோம். கிருஷ்ணன் தன்னுடைய மக்களா நம்மை விட்டு விட்டு செல்ல முடியவில்லை. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேவகி கிருஷ்ணனிடம் கேட்கிறாள், எப்பா ஒண்ணுமே பார்க்கலையேடா உன்னோடத அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணன் ஒரு மாயை பண்றான். என்ன பண்றான் தெரியுமா? எப்படி அவன் தயிரை எடுத்து சாப்பிட்டான், வெண்ணெயை எப்படி திருடினான் அப்படின்னு கையில அந்த மத்தோட எப்படி இருந்தான்னு எல்லாத்தையும் தேவகிக்கு காமிக்கும் பொழுது தேவகி ஆனந்தத்தின் உச்சியில் கண்ல இருந்து தண்ணியா கொட்டுது. அப்போ ருக்மிணிக்கு கூட இறைவன் தன்னுடைய பால லீலைகளை தேவகிக்கு காட்டியது ரொம்ப பிடிச்சு போனது. அவ என்ன பண்றா, இந்த கையில மத்தோட உங்களை நீங்களே ஒரு தடவை வரைஞ்சு தரீங்களான்னு கேட்கும் பொழுது ஒரு சின்ன விக்கிரகம் கையில மத்தோட கிருஷ்ணன், அத அவ ரொம்ப சந்தோஷமா நேர்த்தியா பூஜை பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அவளுடைய காலம் முடிகிறது. அவ அந்த விக்கிரகத்தை அர்ஜுனனிடம் கொடுக்கிறாள். அர்ஜுனன் அந்த விக்கிரகத்திற்கு பூஜை செய்கிறான். பூஜை செய்து கொண்டே வரும் பொழுது ருக்மணி வனம் அப்படிங்கிற இடத்துல அந்த விக்கிரகத்துக்கு பூஜை செய்து அவனுடைய காலமும் முடிந்த பிறகு அந்த வனத்தின் மீது அந்த சிலையின் மீது கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மேல மூடி 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 அந்த சிலை மண்ணால் முழுவதும் மூடப்பட்டது. அப்படி மூடப்படும் பொழுது இது ஒரு யுகத்தில் நடக்கிறது. இப்போ இந்த யுகத்துல அந்த மண்ணால் மூடப்பட்ட அந்த ஒரு பாகத்தை சிலர் வெட்டி எடுத்துக்கொண்டு கப்பலில் வருகிறார்கள். எதற்கு? அந்த கல்லை விற்க. அப்படி கப்பல் வரும் பொழுது அந்த கடலோரம் அவ்வளவு புயல், அவ்வளவு மழை, அந்த கப்பல் அங்கே தரை தட்டி நிற்கிறது. தரை தட்டி நின்ற கப்பல் நின்றவுடன் இங்கே மத்வாச்சாரியாருக்கு உதிக்கிறது, வந்துவிட்டான் கிருஷ்ணன் வந்து விட்டான் என்று மனதில் உதிக்கிறது. எழுந்து செல்கிறார். கடற்கரைக்கு செல்லும் பொழுது அந்த கப்பலுக்குள் இருக்கும் அந்த கல்லை 40 பேர் தூக்கினாலும் அந்த கல்லை அவங்களால தூக்க முடியல, அவ்வளவு பாரம் அந்த கல். 30-40 பேராக சேர்ந்து அந்த கல்லை எடுத்துக்கொண்டு இப்பொழுது கூட பாஜக்காங்கிற அந்த க்ஷேத்திரத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, நீங்கள் சென்றால் பார்க்கலாம். அந்த குளத்தில் அந்த கல்லை உள்ளே ஒவ்வொரு தடவையும் மூழ்கி மூழ்கி எடுக்கிறார்கள். அந்த மண்ணு கரையவே இல்லை. 30 பேர் 40 பேர் தூக்கிய அந்த கல்லை ஒற்றையாளாக சிறு குழந்தையை தூக்குவது போல மத்வாச்சாரியார் என்ன பண்றாரு, கையில இருந்து எடுத்து 1 முறை 2 முறை 3 முறை முழுகி எடுத்த பின் அங்க இருக்கிற அந்த கோபி சந்தனம்ங்கிற அந்த மண்ணெல்லாம் கலைந்து உள்ளே கிருஷ்ணஸ்வரூபம். இன்று இப்பொழுது நாம் உடுப்பியில் தரிசனம் செய்யும் அந்த கண்ணன் யாருக்காக வந்தான்? தேவகிக்காக வந்தான். யாரால் பூஜை செய்யப்பட்டான்? ருக்மிணியால் பூஜை செய்யப்பட்டான். பின்பு யார் அவனை எடுத்துக்கொண்டு சென்றார்கள்? அர்ஜுனன். பின்பு மத்வாச்சாரியார் வழியாக உடுப்பியில் கிருஷ்ணன் பால ரூபத்தில் அவனை தரித்து கொண்டான் என்று சொல்கிறது. அந்த கிருஷ்ணனை காண கனகதாசர் வரும் பொழுது அவர் வெளியில் நிறுத்தப்படுகிறார். பக்திதான் பெரிது என்று சொல்லி கிருஷ்ணன் அவருக்காக திரும்பி நிற்கிறான். இன்று கூட நீங்கள் உடுப்பி சென்றால் கிருஷ்ணனை அந்த நவத்வாரங்கள் நிறைந்த அந்த ஜன்னல் வழியாகத்தான் காண முடியும். என்றால் இறைவனுக்கு ஆழ்பலம் முக்கியமல்ல,
படைபலம் முக்கியம் அல்ல, மனதில் இருக்கும் பக்தி மட்டுமே முக்கியம் என்பதற்கு திரும்பி நிற்கிறான் உடுப்பியில் கிருஷ்ணன். சரி, ஒவ்வொரு பூஜை முடிவிலும் நாம் ராமனுக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்கிறோம், நரசிம்மருக்கு பூஜை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்கிறோமே. இந்த கிருஷ்ணார்ப்பணம் எதற்காக வந்தது என்று சொல்லும் பொழுது கடைசி அவதாரமாக நாம் கிருஷ்ணரின் அவதாரத்தை சொல்கிறோம். கிருஷ்ணன் தன்னுடைய மக்களான நம்மை விட்டு விட்டு செல்ல முடியவில்லை. 50 வருடங்கள் இருக்கிறான், கேட்கிறான், என்னோடு வந்து விடுகிறாயா? முடித்து விடுகிறேன், உன்னுடைய எல்லா ஜென்மங்களையும் முடித்து விடுகிறேன். நமக்கு போச்சா? வர்றேன் கண்ணான்னு சொல்ல வாய் வந்துச்சா? இல்லை, நாம் இந்த உலகத்தில் இதனுடைய ஆசைகளில் மூழ்கிக் கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் கண்ணன் சொல்கிறான், சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது ஒரு வார்த்தை என்ன நினைச்சுக்கோ, உனக்கு தேவையான பொழுது நான் வந்து காக்கிறேன் என்று. அதனால்தான் இன்று கூட கிருஷ்ணார்ப்பணம் என்பது எல்லா பூஜைகளிலும் நைவேத்தியத்திற்கு சொல்லும் வழக்கமாக இந்த பாரத தேசத்தில். இன்னும் ஒரு உண்மை தெரியுமா? பாரத தேசத்தில் கிருஷ்ணர் வழிபாடு எவ்வளவு இருக்கிறது என்று கணக்கெடுத்தார்கள். நான் சொல்வது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால். எடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வகையான கிருஷ்ணர் வழிபாடு மொத்தமாக எவ்வளவு இருக்கும்? 40, 50, 170 வகையான ஆடல்கள், பாடல்கள், கிருஷ்ணர் மீது மட்டுமே பக்தி கொண்ட நாடகங்கள், வாய்ப்பாட்டுகள், தெருக்கூத்துகள். அதுவும் அல்லாமல் இந்த 170 கிருஷ்ண லீலைகள் ராசலீலையின் பூமியாக இந்த பாரதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் அந்நிய படையெடுப்புகள் வந்தாலும் இந்த ராமலீலையும் ராசலீலையும் பாரதத்தை எப்பொழுதும் கலைகளின் வழியே ஒன்றிணைத்துக் கொண்டே இருப்பது. நிச்சயமாக பாரதம் கர்ம பூமிதான், புண்ணிய பூமிதான்.